உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விசுவா வசு வருடம் பங்குனி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலனை கூற உள்ளேன். காலம் 15 மார்ச் 2026 முதல் 14 ஏப்ரல் 2026. என்ன கடகராசி அன்பர்களே, நீங்கள் இப்போதைக்கு விரைய குருவில் இருக்கீங்க. வருகின்ற 2026 ஜூன் முதல் 27 ஜூன் வரலையும் சரியில்லை. ஜென்ம குரு ராம வனவாசம் காட்டுக்கே போயிடலாமான்ற சூழ்நிலை தான். மனசு ஃபுல்லாக உங்களுக்கு சனி பகவான் வேறு இப்போ தான் உங்களுக்கு 2025 மார்ச் 29 தான் அஷ்டமச்சனியில் துவச்சி போட்டு கடந்த 5 வருஷமே நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க. எப்போத்துலேருந்து 2023 ஜனவரியிலேருந்து 2025 வரலும் அட்டமச்சனி, அதுக்கு முன்னாடி 2000லேருந்து 2023 கண்டச்சனி. ஆக 2000லேருந்து 2025 வருஷம் வரலும் 2020லேருந்து 2025 மார்ச் வரலும் கண்டச்சனி அஷ்டமச்சனியில் உங்களை சொல்ல ஒன்றா துயரத்துக்கு ஆளாக்கிட்டோம். சொல்ல ஒன்றா துயரம், பலவித அசிங்கம், அவமானமான பங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியிலிருந்து இடறி விழுதல்ன்றான் அட்டமச்சனிக்கு பலன் ஜோதிடத்தில் மூல நூல்களில். அங்கிருந்து மீண்டு வந்தால் குரு பகவானுடைய ஒளி வேணுமா இல்லையா? அது இல்லையே. 27 வரலும் அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய பலம் உள்ளவங்க மட்டும் தப்பிப்பீர்கள் என்று கூறி, மற்றவர்கள் அந்த பூர்வ புண்ணிய பலத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி, இப்பொழுது பலன் என்னவென்றால், இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே, எந்த மாதம்? பங்குனி மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு மனைவி பற்றிய சிந்தனை, அந்த சிந்தனையில் எதிர்பாலின சிந்தனையிலும் சமூகத்தில் எப்படி நம்ம போய் இனி போராடி சம்பாதிக்க போகிறோம் அந்த சிந்தனையிலேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடி கொஞ்சம் நம்ம தவிச்ச வாய்க்கு தண்ணி மாதிரி கொஞ்சம் பணம் வந்திருக்கும், அது வேறு விஷயம். அதே மாதிரி இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எதுவுமே உண்மை சொன்னால் யாரும் கேட்க மாட்டேன்றான், பணமும் தர மாட்டேன்றான், பொய் தான் சொல்லணும். ஆசனவாய் வியாதி உள்ளவங்களுக்கு இப்போ அதிகமாகவும், இல்லாதவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும், ஸ்கின் அலர்ஜி வரும், வீடு கையை விட்டு போயிடுமான்ற பயம் வரும். அவன் அமைதியாக இருந்தால் கூட அவன் ஜெயிக்கிறதுக்கான பாயிண்ட்டை நீங்களே கொடுத்துருவீங்க. உங்கள் விரோதியை நீங்களே வெற்றி பெற செஞ்சிருவீங்க. அப்படியும் இருக்குது. இது எல்லாமே இருக்குது பலன். பிறகு தூர தேசத்துலேருந்து நல்ல செய்தி வருமானு பார்க்குறீங்க. அது வரா மாதிரி செய்தி தான் வருது, ஆனால் கான்க்ரீட்டாக ஆகி கையில் வரல. செய்தி மட்டும் என்ன பிரயோஜனம்? பணம் தரேன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, தரணும் இல்லை. ஆமாம், வெறும் தரேன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ரைட், அப்படி தான் இருக்குது. பேங்க் மேனேஜர்கிட்ட போய் பேசுகிறீங்க, ஜோதிட சத்குருஜி மேரு இந்த பணம் ஒரு நாட்கள்லாம் தராருங்க, அதில் பணம் கண்டிப்பாக வந்துட்டுருக்கு, நானும் 10 வருஷமாக பார்க்குறேன், நிச்சயமாக உங்கள் பணத்தை கட்டிவிடுவேன், என்னது மட்டும் தயவு செஞ்சு ஏலத்தில் விட்றாதீங்க வீடு அப்படின்னு பதறீங்க. காரு போயிடுமா, வீடு போயிடுமா, 2 வீலர் போயிடுமான்னு பதறீங்க. சரி, முத்தான 4 பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும், சொல்கிறேன் இல்லை நானே. ரைட், முதல் பலன், கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026 வரலும் பணம் ஏதோ ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி வரல, 11 மார்ச்சுக்கு முன்னாடி வரல, 11 நவம்பருக்கு முன்னாடி வரல, 11 நவம்பர் 2025க்கு முன்னாடி வரல. ஆனால் 11 நவம்பர் 2025லேருந்து 11 மார்ச் 2026 வரலும் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்துக்கிட்டு இருந்த பணமும் ஒரு 11 மார்ச் 2026க்கு அப்புறம் கட் ஆகிடுச்சிங்க. என்ன ஆகிடுச்சிங்க? கட் ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். பணம் தாங்க கரன்சி. பேர் வச்சான் பாருன்னா அழகா, கரன்சி. மின்சாரம் கட் ஆகி போச்சு, கரண்ட்டுன்ற கரன்சி கட் ஆகிடுச்சு. 2வது பலன், தற்காலிகமாக ஒரு கரண்ட் வருது. அதுதான் 1 மார்ச் 2026. அது கரன்சி, தற்காலிக கரன்சி. அது 1 மார்ச் 2026 முதல் 25 மார்ச் 2026 சொத்துக்கள் பாதுகாக்கப்படுது, வீடு பாதுகாக்கப்படுது, மனை பாதுகாக்கப்படுது, பிள்ளைகள் கல்விக்கு பணம் எங்கிருந்தோ பிரட்டி தர முடியுது, வீட்லேயே நல்ல புஷ்டியான சாப்பாடு, நல்ல துணிமணிகள் வாங்க முடியுது, மனைவிக்கு, உங்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும். இந்த நேரத்தில் தான் தப்பிச்சிங்கன்னா ஓடிடலாமா, இனிமேல் இங்கே இருந்தால் நம்மளால் வாழ முடியுமா, வாழ முடியாது அப்படின்ற அந்த பிளான் மனசில் ஓடுது. இப்போ 3வது பலன், அதுதான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸான பலன். எச்சரிக்கையாக இருக்கணும். அது 2 ஏப்ரல் 2026லேருந்து என் கருணை எக்ஸ்ட்ராவே சொல்கிற ஒரு மாதம் உங்களுக்கு 11 மே 2026 வரணும். பிள்ளைகள் நல்வாழ்வில் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும், ஆண்களுக்கும் வண்டி வாகன விபத்துக்கள் வரும், சண்டை சச்சரவு வரும், ரவுடி போக்கான ஆள்கள் கூட மோதல் வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். வழக்கு வியாஜ்யங்களை சந்திக்க வேண்டிய நேரம் இது. பெண்கள் சில பேர் சிசேரியனில் குழந்தை பிறக்கலாம், இன்னும் சில பேருக்கு கருச்சிதைவு ஏற்படும், அபார்ஷன் என்கின்ற கருச்சிதைவு ஏற்படும். ஆண்களுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம், சில பேருக்கு சுன்னத் ஆப்ரேஷன் என்பது செய்யலாம் ஆண்குறியில்.
அப்படியும் வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம், ரத்தப்போக்கு நிற்காத ரத்தப்போக்காக இருக்கும். இந்த 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026. 4வது முத்தான பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும், சொல்கிறேன். 10/4/2026 முதல் 30/4/2026 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? ஷேர் பிஸ்னஸில் நட்டமாயிடும், மொத்தத்தையும் விட்டுருவீங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். போய் பண்ணிங்கன்னா அத்தனை காசு அம்புட்டும் போச்சு. 1 லட்ச ரூபா போட்டால் 1 லட்ச ரூபா வந்தால் மீண்டு வராது. ஓம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாயன்னு கங்கையில் கரைச்சா மாதிரி வந்துடணும். அதனால் பண்ணாதீங்கோ. ஷேர் பிஸ்னஸ், ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல் யாருக்கும் கொடுக்காதீங்க, வாங்காதீங்க. ரைட். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டர்கள் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.